எப்போது ஏதாவது ஒரு தருணத்துல அண்ணாமலை ஏன்டா இந்த அரசியலுக்கு வந்தோம், பேசாம ஐபிஎஸ்ல இருந்திருக்கலாம் போல, நிம்மதியா இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்ச ஏதாவது ஒரு தருணம், ஏதாவது ஒரு சூழல்ல? இல்லைங்களா, சூழல் நினைப்பேன் என்று சொல்லவில்லை. ஏன்னா ஒரு டெசிஷன் நாம் எடுக்கும்போது உறுதித்தன்மையோடு வெளியே வருகின்றோம். ஆனா நடக்கக்கூடிய அரசியல் சில நேரத்துல ஒரு மனதில் ஒரு பாரமா இருக்கும். அரசியல் இப்படி இருக்கலாமே, ஏன் இந்த பாதையில போகுது, பேசுகின்ற பேச்சு எல்லாமே ஏன் இப்படி போகுது நிறைய இடத்துல நான் நினைப்பேன். என்னுடைய கட்சிகளும் சரி, வெளியே இருக்கக்கூடிய நண்பர்களையும் பரஸ்பரம் நட்பா இருக்க கூட நான் அட்வைஸ் பண்ணுவேன். நாமளே யங்ஸ்டர்ஸா இருக்கோம், ஒரு வித்தியாசமான பாலிடிக்ஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம், அதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த பழைய அரசியல் கூட நம்ம மாட்டிக்க வேண்டாம். அது மட்டும்தான் எனக்கு ஒரு ஆதங்கமோ தவிர வேற ஆதங்கம் எதுவும் கிடையாது. நம்ம நினைக்கக்கூடிய பாதையில சில நேரத்தில் அரசியல் செல்லவில்லை என்று. ஆனா காவல்துறை ரொம்ப விரும்பினங்க ஐயா, ரொம்ப விரும்பினேன். என்ஜாய் போலீசிங். நான் எப்பொழுதுமே ஒரு வெறுத்து போய் வெளியே வரலைங்க ஐயா, ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் வந்தேன். வெளியே எதுக்கு வந்தாங்க ஐயா, காவல்துறை நண்பர்கள் ஒரு கிரைம் நடந்த பிறகு நீங்க பிடிக்கிறீங்க. அரசியல்வாதியாக இருக்கும்போது அந்த குற்றம் நடப்பதை உங்களால தடுக்க முடியும், ஒரு பாலிசி மெஷர். அதுதான் நோக்கமோ தவிர ஒரு பவரோ இவரோ அந்த மாதிரி நான் பார்க்கல. இல்ல அதை செய்ய முடிஞ்சதா? எத்தனையோ விஷயங்கள் என்னால செய்ய முடியுதுங்க. மோடி ஐயா அந்த அந்த அதிகாரமும் அனுமதியும் ஒரு தொண்டனை கொடுத்திருக்கிறாங்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக. நீங்க பாருங்க, இந்தியாவில பாருங்க எத்தனை இடத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் மோடி ஐயா கடிதம் எழுதி ஐயா ஒரு 45,000 கோடி சென்னை கொடுங்க அல்லது நாக்பூர் கொடுங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் மோடி ஐயா செய்வாங்க. இருந்தும் நாங்க செய்யறோம். டங்ஸ்டன் சுரங்கம் தைரியமா நாங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இது வேண்டாம். மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஸ்டாண்ட் எடுக்கிறோம், இது வேண்டாம். கர்நாடகா இப்ப டங்ஸ்டன் நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி, டங்ஸ்டன்லயே கூட நீங்க போய் பார்த்துட்டு வந்தீங்க, பேசிட்டு வந்தீங்க. இது வரைக்கும் ஒரு உறுதியான அல்லது இறுதியான உத்தரவு அங்க இருந்து வரவே இல்லை. இப்ப பார்லிமெண்ட் செஷன்ல இருக்கா, ஒரு அமைச்சர் இருந்து எல்லாரும் பாராளுமன்றத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பாக்குறீங்க, முழு நேரம் அங்கதான் டிபேட் டிஸ்கஷன் ஒத்தி வைக்கிறாங்க எல்லாம். அமைச்சர் அவருக்கு மூச்சு விடுவதற்கு அவருக்கு நேரம் இல்லைங்கன்னா பார்ட்டி விப்பு கொடுக்குறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஓட்டு போடுங்க. இன்னைக்கு துறை ரீதியான நடவடிக்கையும் அமைச்சர்கள் உள்ள இருக்கிறாங்க, எல்லாருமே இந்த வேலை செய்யறாங்க. அதனால் நான் உறுதியளித்தது இது நடக்காதுங்க, அது முடிஞ்சு போச்சு. அதனால விவசாய நண்பர்களுக்கும் புதிய தலைமுறை சார்பாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், தயவு செய்து நண்பர்கள் நீங்க உங்களை வருத்தி கொள்ளாது. உங்களோடு நாங்க இருக்கிறோம். இன்னைக்கு மாவட்ட தலைவர்லாம் அனுப்பி வச்சிருக்கோம். நீங்க போய் சொல்லுங்க, நடக்கவே நடக்காது, நீங்க கிளம்பி போங்க. நடந்தால் பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன். இல்லவே இல்லை, நீங்க தைரியமா போங்க, நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். இல்லை, இவ்வளவு தூரம் நாங்க தைரியமா சொல்றோம், நீங்க தயவு செஞ்சு போங்க. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அ டெக்னிக்கல் ப்ராசஸிங் அவங்க பண்ணணும். இதை விட வெளிப்படையாக ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அண்ணாமலை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கட்சியினுடைய பிரதிநிதி நானு, கட்சியினுடைய தொண்டன் நானு, அமைச்சர் இல்லை. அதனால் உறுதியாக அது நடக்காது. அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நல்ல முடிவு வரும் என்று சொல்லி இருக்கின்றோம். 2024 புத்தாண்டு பிறந்தப்ப உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் இருந்தது? இந்த ஆண்டு இந்த இதெல்லாம் நான் செய்யணும், இப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான ஏதாவது ரெசல்யூஷன் இருந்ததா? அதை முழுமையா செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? 2025 பிறக்க போகுது. இந்த புத்தாண்டுல உங்களோட ரெசல்யூஷன் என்னவா இருக்கு? டிசம்பர்ல வந்தானே பழைய ரெசல்யூஷன்லாம் ஞாபகப்படுத்துறீங்க பாருங்க சார். ஒரு ஆண்டும் கூட ரெசல்யூஷன் நான் புத்தாண்டு எடுப்பேன், எல்லா நாளுமே எடுப்பேங்க. ஸ்மால் கோல்ஸ் எழுதிக்குவேன், சின்ன சின்ன குறிப்புகள் அப்பப்போ டைரியில் ஞாபகம் வரும்போது எழுதி வச்சுக்குவேன். கொஞ்சம் கீழ் மட்டத்தில் நம்முடைய கட்சி தொண்டர்களுடைய திருமணத்திற்கு அதிகமாக போகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி என் மனசுல. கட்சி தொண்டர்கள் திருமணத்துக்கு அதிகமாக போக முடியல. டெல்லி கூப்பிடுறாங்க, இங்கே கூப்பிடுறாங்க, அங்கே கூப்பிடுறாங்க. அது முக்கியமாக முகூர்த்த நாள் 7-8 மாதம் அதை பண்ணணும். ஓரளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கதா நான் பார்க்குறேன் சார், ஃபுல்லாக நான் அச்சீவ் பண்ணல. இரண்டாவது, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு நானே எடுத்துக்கிட்ட ஒரு முடிவு. இன்சல்ட் எல்லாமே இருக்கட்டும், பட் பொறுமை எனக்கு நான் எடுத்துக்கிட்டது. மூன்றாவது, பத்திரிகை நண்பர்கள் அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. ஒரு பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் நான் நினைக்கிறேன். 2024 நமக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சண்டை இல்லை, நமக்கும் ஒரு கருத்துக்கும் சண்டை அப்படிங்கிற புரிதல் எனக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. எதிரும் புதிருமாக இருந்தாலும் பத்திரிகை நண்பர் ஒரு சித்தாந்தம் சொல்றாங்க, அதை நான் கொஞ்சம் மாத்திக்கிட்டேன். நான் எப்பவும் ரொம்ப பெருமையா சொல்லுவேன் சார், ஐம் அ லேர்னர். எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல மாட்டேன். நான் செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதற்கு ஒரு அவகாசத்தையும் பயன்படுத்தி யாரும் சொன்னா கேட்டுக்குவேன். பண்றீங்க நிறைய தொண்டர்களும் எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அண்ணா இப்படி இருங்கண்ணே அப்படி இருங்கண்ணே. ஒரு தொண்டர் சொன்னா ப்ரௌன் கலர் பேண்ட் போடுங்க, ஏன் ப்ளூ கலர் போடுறீங்க? அதனால் சொல்வதை கேட்பாங்கன்னா 2025 பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஃபிட் ஆகணும், ரொம்ப முக்கியம். இது யூகேல நிறைய நடந்தாங்கன்னா இங்கே நடக்க ஆரம்பிக்கணும், புத்தகங்கள் நிறைய படிக்கணும், ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்கணும். நானும் அந்த லைனுக்குள்ள போகாம ஒன்லி டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ்ல போகணும். இது 2025க்கான கோல்ஸ்.